Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli wa sallim ala Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma inna nas'aluka thawab ash-shakirin wa nuzul al-muqarrabin wa murafaqat an-nabiyyin wa yaqin as-sadiqin wa dhillat al-muttaqin wa ikhlat al-muqinin hatta tawaffana ala dhalika ya arhamar rahimin. Allahumma inna nas'aluka al-fawza fil qada'i wa nuzul ash-shuhada'i wa 'isha as-su'ada'i wa 'isha as-su'ada'i wa murafaqat al-anbiya'i والنصر على الأعداء إنك سميع الدعاء يا أرحم الراحمين. رب اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم أحسن عاقبتنا وعاقبة هذا التدريس وعاقبة هذا التعليم في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وتوفنا مسلمين وأهلكنا بالصالحين. رب اشرح لنا صدورنا رب اشرح لنا صدورنا ويسر لنا أمورنا يا أرحم الراحمين. اللهم الطف بنا اللهم الطف بنا اللهم الطف بنا في تيسير كل عسير فإن تيسير كل عسير عليك يسير يا أرحم الراحمين. اللهم اجعلنا من العلماء الربانيين اللهم اجعلنا من العلماء الربانيين اللهم اجعلنا من المتطهرين اللهم اجعلنا من التوابين اللهم اجعلنا من الذين لا خوف عليهم ولا هم يحزنون. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي المصطفى المختار وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. இது சின்ன பிள்ளைங்க ஓதுறது, சின்ன சிசுக்கள் ஓதுறது, நாலு புறா குந்தி ஓதுறது, அதை உலமாக்கலாகி நீங்கள் ஓதுறீங்க. இது ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். மசாதிர் தான் அது. மசாதிர் தானே மஸ்தர்லேருந்து தானே ஃபேல் எடுக்கிறோம், பாயில் எடுக்கிறோம், எல்லாமே மஸ்தர்லேருந்து தானே உண்டாகுதுன்னு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அரபியில். அதே மாதிரி தான் பார்சியில் அப்ஜது கணக்கு படிக்க 28 அருவுக்கும் மசாதிர் போட்டிருக்காரு. அது சபீர் ரஷாதில் தான் அஷ்ரஃப் அலி மௌலானா அது தர்த்தீப் செய்திருக்கிறாரு. முதல்ல இதுக்கு ஆமதன் சீலப்சி ஆமதன் பேர் ஆமதுநாமா என்று பேர் இருந்துச்சு. இந்த ஆமதுநாமா என்கிற பெயரை விட்டுட்டு ஆராஸ்தன்று ஒரு பேரை வச்சு புதுசாக இந்த பழைய மெத்தேடு இல்லாமல் புதிய நெய் தரித்தீப் கொடுத்து அவர் சிறுவலி மௌலி சாப் வெளியிட்டிருக்கிறார். அது நமக்கு ஒரு பெருமை தான்களே, நம்ம ஆசி வெளியிடுறது. அதனால் முதல்ல மசாதிர்களை பாடம் பண்ணிக்கணும். நீங்கள் சிறு மக்தபில் இருக்கிற பிள்ளைய மாதிரி ஒப்பிக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே வச்சுட்டு போகிறதா இருந்தாலும் வச்சுட்டு போகலாம்னு சொன்னாங்க. இங்கே வச்சுட்டு போயிட்டு அர்த்தம் இல்லை, குடிங்க நான் வரேன்னு நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். எடுத்துகிட்டு போய் பாடம் பண்ணணும். அதில் ஒப்பிக்க வேண்டியதில்லை. மசாதிரை நான் கேட்பேன், அப்சூதன் நான் கேட்பேன், அப்சார்தன் கேட்பேன். அதுக்கு அர்த்தத்தை நீங்கள் சொல்லணும்.
சொல்லணும். சில சமயத்தில் தமிழில் கேட்பேன், அது ஃபார்சியில் சொல்லணும். இது என்னடா பெரிய தளபதியாக போச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போவே இருக்கிறதே பார்க்க பாடம் பண்ண முடியல, இனி இது வேறு பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு லேசாக பார்த்தாலே வந்துடும். ஒப்பிக்க வேண்டியதில்லை, களிமாவை ஒப்பிக்க வேண்டியது ஒப்பிக்க வேண்டிய தேவையில்லை. கேட்டால் சொல்கிறது மாதிரி வந்தால் போதும். சொல்ல தெரிஞ்சுங்களா? சீக்கிரத்தில் ஓதிடலாம். இது ஒரு வாரம் தான். அப்புறம் ஜெயல் சபம், அப்புறம் கானூன் ரொம்ப கம்மி. அரபியில் 14 சீகா, முதக்கர் காயிபு, முன்னது காயிபு, முகாத்தபு, முதக்கர் முகாத்தபு, முன்னது முகாத்தபு, அப்புறம் முத்தக்கண்ணியம் ததனியா ஜம்மு, முத்தக்கண்ணியம் பகதான். ஆக 14 சீகா அரபியில். பாலா பாலா பாலு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குறீங்க. சும்மாவா சனது கிடச்சிச்சு? சனது கிடைக்கிறதுக்குள்ளால எத்தனை சாப்பாடு மவுப்பு, எத்தனை உஸ்தாதுடைய கோபம், திட்டுலாம் வாங்கிட்டு தானே இந்த மௌலானா மௌலவி கிடச்சிருக்குது. சும்மா கிடைக்கலையே. அதனால் அதிகமாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த 14 சீகாவை ஃபாரிசி பாஷையில் 6 கூட முடிச்சிடும். 6 தான், 6 சீகா தான். பாஷையிலே ரொம்ப சுருக்கமான பாஷை. பாஷைகளிலே ரொம்ப சுருக்கமான பாஷை இது. இப்போ காஷ்மீர்லாம் இந்த பாஷை தான். காஷ்மீரில் ஃபாரிசி தான், ஈரான் நாட்டில் ஃபாரிசி தான். இருந்தாலும் இந்த ஃபாரிசி நம்ம தமிழ்நாட்டில் முந்தின நம்ம முன்னோர்களெல்லாம் சில வீட்டுகளில் போய் பார்த்தா பழைய ஏடுகள் பூரா ஃபாரிசியாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஃபாரிசி ஓதனவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பயான் செய்கிற போதெல்லாம் ஃபாரிசி. நான் சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்தில் கமால்தீன் அரிசி வருவாங்க, அவங்க ஃபாரிசி தான் படிப்பாங்க. அப்போ அதனால் இப்போ ஃபாரிசியே மருசாக்கள்லையும் உருது பிள்ளைகளுக்கு தான் ஃபாரிசி. அவங்க ஃபாரிசி 2 வருஷம் ஓதி போட்டு தான் அப்புறம் மீசானுக்கு வர்றாங்க. ஃபாரிசியுடைய கிதாபெலாம் ஆகிடுச்சு. பாக்கி அதில் 1 வருஷம் வச்சுருக்காங்க தமிழ் பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு 2 வருஷம், இவங்களுக்கு 1 வருஷம். இப்போ அதனால் ஃபாரிசி நிறைய ஓதணும். சேல் சபப்பு, பந்தனாமாவுக்கு பின்னாடி குலிஸ்தான், போஸ்தான் நிறைய இருக்குது. யூசுப் ஜலேகா, ஜாவித் நாமா, அக்லாக் மோசினி, இதெல்லாம் ஓதணும். அப்போ அது நம்ம பந்தனாமா வரைக்கும் ஓதிட்டாலே மஸ்னவி ஓதிடலாம். இதெல்லாம் ஓதிட்டு தான் மஸ்னவி எடுக்க வேண்டியதில்லை. மஸ்னவி பைத்துங்கிறது ரொம்ப ஆசானாக இருக்கும், கருத்து அதிகமாக இருக்கும். ஆமாம், எத்தனை பிரசங்கிகள் மேடையில் பேசினாலும் ஃபார்சி பாஷையில் மௌலானா ரூமி, ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி குர்ஆன் ஷரீஃப், 2 குர்ஆன் ஷரீஃப். ஒரு குர்ஆன் ஷரீஃபில் ஒன்று அரபி, இன்னொன்று குர்ஆன் ஷரீஃப் ஃபார்சி அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஃபார்சியில் ஒரு குர்ஆன் சொன்ன, அரபியில் ஒரு குர்ஆன், ஃபார்சியில் ஒரு குர்ஆன். அப்போ குர்ஆனில் போகக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அப்படி எசன்ஸ் மாதிரி பிழிஞ்சு ஃபார்சியில் மௌலானா ரூமி கொடுத்துருக்குறார். மௌலானா ரூமியை போல் ஆயாத்துகளுக்கு அர்த்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் மற்றவங்க. அப்படி முக்காஷபாவுடைய இல்மும் திறந்து அவர் அர்த்தம் செய்கிறார். அப்போ இதை ஓதி ரசம் கண்டுட்டா இதில் உள்ள ரசம், இதுவரைக்கும் இந்த ரசத்தை நாம் அனுபவிக்காமல் இருந்தோமே என்று கவலைப்படுவீங்க. அவ்வளோ நல்ல பாஷை. 6 சீகாவுக்குள்ளே முடிஞ்சிடும். இதை கவனித்து நீங்கள் ஓதணும். மௌலானா ரூமி அவ்வளோ பெரிய மனுஷராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பந்துநாமாவில் அத்தாருன்னு ஃபரீதுத்தீன் அத்தார் பந்துநாமா, 2 கித்தாபு கிடைச்சது பந்துநாமா. அந்த பந்துநாமாவில் இருக்கிறது போல நசீகத்து. ஒரு மனிதன் உபதேசத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் நல்ல விளக்குவார். அது கோர்வை செய்தவர் ஃபரீதுத்தீன் அத்தார். அவரும் ஒரு பெரிய முக்காட்சி தான், சாஹிபுல் கஷ்பு தான். அதனால தான்
நம்ம இக்பால் அல்லாமா இக்பால் ஒரு இடத்துல சொல்கிறாரு, अत्तारू हो रूमी हो राजी हो गजाली हो कुछ का हाथ नहीं आता बे आग सहरगाई என்று போடுறாரு. போதா யார் இல்லாமா अत्तारू हो रूमी हो राजी हो गजाली हो कुछ हाथ नहीं आता बे आग सहरगाई என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஃபரீதுத்தீன் அத்தாராக ஆகட்டும், ரூமி மௌலானா ரூமியாக ஆகட்டும், இக்பால் அல்லாமா இக்பால் அத்தாரு ஹோ ரூமி ஹோ ராசி ஹோ கசாலி ஹோ, ஃபஹ்ருத்தீன் ராசியாக இருக்கட்டும், கசாலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரிய கரை கண்ட ஞானிக, இவர்களாக இருக்கட்டும். குச்சு ஹாத்து நகி ஆத்தா, கைக்கு ஒன்றும் வராது. ஆலமுல் பர்சகில் நாளை கியாமத்தினாலே கைக்கு ஒன்றும் வராது. எது இல்லாமல் பே ஆக சகர்காயி, சகருடைய நேரத்தில் தன்னுடைய பாவங்களை நினச்சி அல்லாட்ட கையாந்தி ஐயல்லா 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 என்று யார் கத்துறாரோ அந்த மனுஷனுக்கு தான் பிரயோஜனம் இருக்கும். ஸோ பேருநாள் இல்லைன்னு இந்த பெரியார் சொல்கிறார். வேக சகுர்காயி, சகுர் நேரத்தில் அல்லாவிட்டில் தொழுது துவா செய்து அல்லாட்ட தன்னை மன்னிப்பு காணாத வரைக்கும் இந்த 4 இமாம்கள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த 4 இமாம்கள் இவ்வளோ உயர்ந்ததுக்கு காரணம் இந்த சகுர்காயில் அல்லாட்ட அழுதுதான் அப்படிங்கிறார். ஜுனைது பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய பகதாதில் அடங்கியிருக்கிறார் ஜுனைது. நான் கூட ஜியாரத்து செய்தேன் ஜுனைதுடைய கபரில். ஆமாம், சென்ற வருஷம் போய் அந்த ஜுனைது பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் மனாம் கண்டார். நீங்கள் எவ்வளவோ பெரிய மனுஷராக இருந்தீங்க, இவங்கெல்லாம் ஃபாரிசியில் ரொம்ப பெரிய ஆளுங்க. ஃபாரிசியில் நீங்கள் பெரிய ஆளுங்க இருக்காங்களான்னா நிறைய பேர் ஃபாரிசியை பாஷையாக கொண்டவங்க தான். அப்போ அந்த ஜுனைது பகதாதி மனாம் கண்டப்போ கேட்டார், எப்படி இருக்கிறீங்க கேட்டதுக்கு, தாகத்தில் இபாராத்து வதாஅத்தில் இஷாராத்து அமா நஃபானா இல்லா ரக்ஆத்துன் ரக்அத்துஹா ஃபீ ஜவ்ஃபில்லை சொன்னார். பெரிய நல்ல பிரசங்கம் பேசுவார் ஜுனைது பகதாதி. பேசிட்டா அந்த இடத்துலே சரணாயிடுவாங்க. மஹபூப் உஸ்மானி பெரிய பிரசங்கி, சாதாரண பிரசங்கி அல்ல. ஆமாம், 4 பெஞ்சாதி மஹபூப் உஸ்மானி. நம்ம வீட்டில் நம்ம பெஞ்சாதி ஒரு அடுத்து ஒரு பெஞ்சாதி தான். அந்த ஒரு பெஞ்சாதி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளால தலை வேதனையாக போயிடும். 5 நேரம் தொழிலாண்டா புள்ள மூத்திரம் பேஞ்சிருச்சு, அது பேஞ்சிருச்சு, இது பேஞ்சிருச்சும்பா. 4 மனைவி கேட்டு 4 மனைவி வெளியேற்று, 4 மனைவி வெளியேற்று. மொத்தம் 40 சொச்சம் பிள்ளைங்க அவருக்கு. 20 பிள்ளை பெண்ணு, 20 மிச்சம், இன்னொரு 20 சொச்சம் ஆண்கள். ஒரு கிராமமே மஹபூப் சுப்ஹானி அப்படி பற்றி அவ்வளோ பெரிய இருந்தாங்க. அப்போ அவரும் பெரிய பெரிய பிரசங்கி தான். நம்மளும் பெரிய பிரசங்கியாக இருக்கிறோம், நீங்களும் பிரசங்கியாக இருக்கிறீங்க, நானும் பிரசங்கி, நீங்களும் பிரசங்கி. ஒரு தொழுகை இல்லாதவனை தொழுகாளியை போட முடியல, ஒரு பேந்தமாசியை நமாசியாக்க முடியல, ஒரு பொய் சொல்கிறவனை பொய் சொல்கிறத மட்டும் தடுக்க முடியல நம்ம பிரசங்கம். இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? சில ஜுனைது பகதாதி சொன்னார், தாகத்தில் இபாராத்து, நான் பேசின இந்த நடைவாசகங்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. லாத்தில் இஷாராத்து, சுச்சமான இஷாராவான எத்தனையோ கருத்துக்கள் சொன்னேன் மக்களுக்கு, அதெல்லாம் வீணாக போச்சு. தாகத்தில் இபாராத்து வதாத்தில் இஷாராத்து வமா நஃபானா இல்லா ரக்ஆத்துன் ரக்அத்துஹா ஃபீ ஜவ்ஃபில் லைல்.
நடுநிசையிலே ராவையில் நடுஜாமத்தில் எழுந்து சில ரக்காத்துக்களை தொழுதேன்னு அந்த தொழுகை தான் இப்போ எனக்கு மிஞ்சிச்சு. ஏன் பிரசங்கத்தில் ஒருத்தர் வந்து ஃபோன் தானே உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஒரு சொன்னால் போதும், அதுக்கு பிறகு அவர் டெம்பராக நிற்க ஆரம்பிச்சிடுவார். ஒரு நிமிஷம் ஃபோன் தான் ஃபோனுக்கு அடிமை. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோன்னே நம்ம பிரசங்கத்தை போல் வேறு யாருப்பேன் ஊரை ரியா முகஸ்துதி பிறரை கவர்றது காசு பணம் சம்பாதிக்கிறது வேணுமுட்டே அழுக வைக்கணும். இன்றைக்கி பார் நான் அழுக வைக்க போகிறேன் பார், இன்றைக்கி பார் நான் சிரிக்க வைக்க போகிறேன் பார், இப்படியே சொல்லிட்டு போய் சிரிக்க வைக்கிறது. இப்போ இதெல்லாம் உண்மையான பிரசங்கமா? இன்றைக்கி சிரிக்க வைக்க போகிறேன் பார், இன்றைக்கி நான் அழுக வைக்க போகிறேன் பார், இதெல்லாம் இந்த பிரசங்கமா? அது சிரிக்கிறது அழுகுங்கிறது அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காசியத்தான குணம். சிரிக்க வைக்கணும்னே பேசணும், அந்த பேச்சே ஹராமாச்சு. சிரிக்க வைக்கணும்னே ஹதீஸில் வருது, சிரிக்க வைக்கணும்னே பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சு அல்லாவுக்கு திருப்தி அல்லண்டு. இப்போ அதனால் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டால், பார்சி பாஷை ரொம்ப உயர்ந்த பாஷை, அது கவனமாக கற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசணும். பாருங்க முதல்ல இப்போ மஸ்திரு பார்சியில் மஸ்திரு தன் தன் அடையாளம். தன்னு தன்னு வந்துச்சுன்னா அது மஸ்திருந்து விளைக்கலாம். ஆமாம், அதனுடைய அடையாளம் தன் தன் தான். இது நீங்கள் ஃபார்சி மாத்திரம் முதல்ல இந்த ஃபார்சியை உருது மூலமாக தான் கற்றுக் கொடுக்குறாரு. 2 பாஷை ஓதுறீங்க, ஃபார்சி மாத்திரம் வரலை, ஃபார்சியை உருதின் மூலமாக தான் கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி உலமாக்கள் உருதையும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபார்சியும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உருது நீங்கள் பேச தெரியாட்டியும் போகுது. உருது கித்தாபு ஃபார்சி கித்தாபுகளை பார்க்குற மாதிரி இருந்தால் நீ எத்தனை அரபி தப்சீர் பார்த்தாலும் சரி, எத்தனை அரபி தப்சீர் பார்த்தாலும் ஒரு பெரிய உயர்ந்த மௌலானாவுடைய ஒரு சின்ன ஒரு 200 பக்கம் 300 பக்கம் கொண்ட ஒரு உருது கித்தாபை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ தப்சீர்களை பார்த்த மாதிரி வந்து வால்யூமாக நீங்கள் தப்சீரை பார்த்தா அந்த கருத்தை நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு 300-400 பக்கங்களில் மௌலானா அக்காபிர தேவபந்து அக்காபிர மற்ற ஊருங்க பெரிய ஆளுங்க எழுதின கித்தாபுகளை பார்த்தா அவ்வளோ கருத்துக்கள் வந்துடும். கீழே ஹவாலா போட்டிருப்பாங்க. தப்சீர கபீரில் வருது, தப்சீர தன்தாவியில் வருது, தப்சீர மதுஹரியில் வருது இப்படி போட்டிருப்பாங்க. தப்சீர மதுஹரி அப்படி ஒரு தப்சீர் இருக்குதான்னு கேட்பீங்க. தப்சீர மதுஹரின்னு இருக்குது, தப்சீர மனாருன்னு இருக்குது. இந்த தப்சீரிலிருந்து ஹவாலா எடுத்து போடுவாங்க. அந்த ஒரு 300 பக்கத்தில் உண்டான கித்தாபை நீங்கள் முத்தாலா செய்துட்டா இத்தனை தப்சீர்களையும் பார்த்தது மாதிரி ஆகிடுது. அதனால் அரபியை இறக்கி உருதை தூக்குறேன்ற அர்த்தம் அல்ல, அரபி தான் அசல். அந்த அரபி பாஷையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 10 ஜில்து 8 ஜில்து 21 ஜில்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? உருது கித்தாபை நீங்கள் உருது மாரிஃபுல் குரானை பாருங்கள், காலமெல்லாம் ஷபி மௌலானா பிரசங்கம் செய்கிறது தான் மாரிஃபுல் குரானா வந்துருக்கு. எவ்வளோ பெரிய கருத்துக்கள் மாரிஃபுல் குரானில் இருக்குது. பயானுல் குரான் இருக்குது, அது தானவி எழுது ரவுத்தில் எழுது, இப்படியாக பெரியார்கள் எழுதுனாங்க. தப்சீர்கள்லாம் உருதுல தான் இருக்குது. அதனால் இதை உருதுன்னு சேர்த்து தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. பாருங்கள், மஸ்தர்களை அர்த்தம் எழுதிக்கிங்க. ஆராஸ்தன் சம்வாரணா அலங்கரிக்குதுன்னு அர்த்தம். சம்வாரணம் சன்பாரணான்னு சொல்லக்கூடாது, நூலை லேசாக உச்சரிக்கணும். சம்வாரணா அப்படி வச்சிடும். ஆராஸ்தன் சம்வாரணா அலங்கரிக்குதல். ஆறாமீதன் ஆறாம் பானா சோம்பெறுதல். ஆஸ்மூதன் ஆஸ்மானா சோதிக்குதல். ஆசூதன் சில இடங்களில் ஒரே அர்த்தத்துக்கு 2 மஸ்தர் வரும். ஒரே அர்த்தத்துக்கு 2 முத்தராதிப்பாக 2 மஸ்தர் வரும். அது ஆவுலேயும் வரும், பாவுலேயும் வரும்,
தாவுலேயும் வரும், மாற்றி மாற்றி கூட வரும், ஒரே அர்த்தத்தில் உள்ளது. ஆசூதண்ட ஆறாம் கருணா, ஆறாம் பானாவும் ஆறாம் கருணாவும் ஒன்று தான், ரெண்டு. ஏன் இங்கே கருணான்னு சொல்கிறாரு? கருணான்னு சொன்னதுனால பானான்னு சொன்னதை விட்டு மாறாது, நம்ம அர்த்தத்தை மாற்றிக்க வேண்டிய ஓய்வெடுத்து கொள்ளுதல். ஆறாம் ஆறாம் கரோ சரி ஆறாம் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ரே மஜாக்கும் சரி ஆறாம் கரோன்னு சொல்லுவாங்க, ஆறாம் பாவுன்னு சொல்ல மாட்டாங்க. இஸ்தேமா இல்லை, ஆறாம் பாவோ அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி ஆறாம் கரோன்னா அந்த கரோலங்கிற வாத்தியத்தையும் சொல்லுவாங்க. அதுக்காக ரெண்டு மசரை போடுறது ஓய்வெடுத்து கொள்ளுது. ஆறாம் கருணா. ஆசீதன் பீசனா அரைக்குதல், மாவு அரைக்கிறது இல்லை, மாவு அரைக்குதல். ஆஷாமீதன் பீனா குடித்தல். ஆஃப்ரீதன் பைதா கருணா படைத்தல். ஆமதன் ஆனா வருதல். ஆமுர்சீதன் பக்ஷினா கொடுத்தல் மன்னித்தல். ரெண்டு அர்த்தம் வரும். பக்ஷினாவுக்கு கொடுத்தல்ங்கிற அர்த்தம் வரும், மன்னித்தல்ங்கிற அர்த்தமும் வரும். ஆமுக்தன் அந்த வாவு சில சமயத்தில் வரும். வாவில் ரெண்டு வாவு இருக்குது, வாவ மஅதூலா அப்படி, வாவ கைர மஅதூலா. மஅதூலத்து அதில் இருந்து மஅதூலத்து, வாவ மஅதூலத்து என்று சொன்னால் எழுத்தில் இருக்கும், உச்சரிப்பில் வராது. அதுக்கு தான் வாவ மஅதூலான்னு சொல்கிறது. ஹாஜா முஹித்தீன் ஹாஜா சொல்கிறோமே, அதை குவாஜான்னு வாசிக்கிறான், கவாஜான்னு சில பேர் வாசிக்கிறான். அப்படி வாசிக்கக்கூடாது. ஹே போட்டு வாவு போட்டு அழி போட்டு தான் எழுதணும். அந்த வாவு மஅதூலத்துன்னா மஅதூலத்துன்னு அன்னி நுத்துக்கி உச்சரிப்பை விட்டும் அகற்றப்பட்டது. மஅதூலத்துன்னா மஸ்ரூஃபத் அகற்றப்பட்டது, அகற்றப்படும். இப்போ உச்சரிப்பில் வராது, எழுத்தில் தான் வரும். அப்போ ஹாஜான்னு தான் வாசிக்கணும், ஹாஜான்னு தான் வாசிக்கணும். இருந்தால் எழுதுறது எப்படி எழுதணும்? ஹவாஜான்னு தான் எழுதணும். அதை குவாஜான்னு வாசிக்கக்கூடாது, ஹவாஜான்னு வாசிக்கக்கூடாது. மாவை விட்டு போட்டு அலிபத்தை உச்சரிக்கணும். ஹாஜா ஹாஜான்னு தான் சொல்லணும். எழுத்து எப்படி எழுதணும்? அதே நிக்காக பத்திரிக்கையில் ஹீஷ்வா அக்காரின்னு போடுவாங்க, உருது பத்திரிக்கை. என்ன முஃப்தி சாஹிப் இருக்கிறார் உருதுக்காரர். ஹீஷ்வா அக்காரி, ஹீஷ்வா அக்காரிப்ப ஹேய்க்கு பின்னால் வாவு, ஹேய்க்கு கசுரு, ஹாவுக்கு கசுரு, வாவு இருக்கும், அப்புறம் ஒரு ஏ இருக்கும், ஒரு ஷீனு. ஹிவீஸ்தண்டு வாசிக்கக்கூடாது. ஹே இருக்கும் சொல்லுங்க, அடுத்தா வாவு இருக்கும், அப்புறம் ஏ இருக்கும், ஒரு ஷீன் இருக்கும். இதை ஹிபீஸ்ன்னு வாசிக்கக்கூடாது. ஹீஷ் ஹீஷ் வாக்காரி வாவு மாதூலா. எழுத்தில் வாவு இருக்கணும். அதுக்கு அந்த வாவுக்கு பேர் என்ன? மாதூலத்து. உச்சரிப்பில் வராது. மாதூலத்துன்னு என்ன அர்த்தம்? அகற்றப்பட்டது. என்ன அகற்றப்பட்டது? மாதூலத்து நான் நூற்றுக்கு. அதுக்கு போய் இன்னொரு வாவு இருக்குது, வாவ மஜ்ஹூலு வாவ மஅரூஃப் கொண்டு படிக்கிற போது எல்லாம் தெரியணும்ல. வாவ மஜ்ஹூலு சொல்லுங்க, வாவ மஅரூஃப். நீ ஃபேலு தான் மஅரூஃப் மஜ்ஹூல்னு படிச்சு வந்துருக்கிறீங்க. வாவில் மஅரூஃப் இருக்குது சொல்லுங்க. அதே மாதிரி ஏயில மஅரூஃப், யாய மஜ்ஹூலு யாய மஅரூஃபு. ஏயிலையும் ரெண்டு இருக்குது. அது எப்படின்னு கேட்டால் ஊன்னு சொல்கிறான். ஊன்னு சொன்ன அலிஃபுக்கு லம்மத்து, மாவுக்கு முறப்படிக்கு சுக்குன்னு போட்டு ஊ பூ தூ தூ ஜூ இப்படி உச்சரித்தா வாவ மஅரூஃப். முறப்படிக்கு வாவுக்கு முன்னால் லம்மத்து வச்சு
வாய்ச்சால் அந்த வாவை சொல்லுங்க, வாவை மௌரூஃபு. அப்போ அறியப்பட்ட வாவு. வாவுக்கு முன்னாடி லம்மு போட்டால் வாவுக்கு லம்மு முனாசபத்துன்னு போயிட்டு வந்திருக்கிறோம், அதுக்கு பேர் மௌரூஃப். வாவை மஜ்ஹூல்னு அர்த்தம். அது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால் லோகத்தில் எழுதியிருப்பார். மௌரூஃபாக இருந்தால் சுக்குனு முறைப்படிக்கு இப்படி இருக்கும். வாவை மஜ்ஹூல்னு சொன்னால் அது சுக்குனை இப்படி போட்டிருக்கோம். சுக்குனை இப்படி போட்டிருக்கணும். எனக்கு தான் தெரியுது, அவங்களுக்கு தெரியுதுங்களா? சில சமயத்தில் நான் ஓய்வு கொடுக்குறது எனக்கு தான் தெரியும். அது என்ன சொல்ல, சுக்குனை இப்படி முறைப்படிக்கு போட்டால் அந்த ஊண்டு தான் வாசிக்கணும். அந்த சுக்குனை திருப்பி இப்படி போடுறது. இந்த 7 8 பார்த்தீங்களா, 7 8 அரபியில் 7ங்கிறது இப்படி வி மாதிரி போட்டிருக்கும், 8ங்கிறது தலைகளை போட்டிருக்கும். அதே மாதிரி அதை பிடிச்சிருங்க. அரபியில் 7 8 போடுறோம்ல, 8 எப்படி இருக்கும்? வி கீழே, வி கீழே போடுற மாதிரி இருக்கும், 7 வந்து வி மேலே போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் வாவம் மௌரூஃபு வாவ மஜ்ஹூல் லோகத்தில் டிக்ஷனரியில் காட்டியிருப்பார். அப்போ அலி போட்டு வாவு போட்டு சுக்குனை உருட்டாவாக போட்டிருந்தா ஓ போ தோ ஓன்னு வாசிக்கணும். சுக்குன் கரெக்டாக போட்டிருந்தா பூ பூன்னு வாசிக்கணும். இப்போ வாவுலையும் வச்சுக்கோ, எழுத்தில் வாவ மௌதூலா கைர மௌதூலா இருக்குது. அதே மாதிரி வாவ மௌரூஃபு வாவ மஜ்ஹூல் இருக்குது. ஈ பி தி சொன்னால் யாய மௌரூஃபு, ஏ பே தே இப்படி இருந்தால் யாய மஜ்ஹூல். தெரியுதுங்களா? அது மாதிரி இது ஆமூஹ்தண்டு வாசி, ஆமூஹ்தண்டு வாசிக்கக்கூடாது. வாவ மௌரூஃப் ஆமூஹ்தன் அப்படி வாசி. ஆமூதன் ஆமாம் சீக்குன்னா ஒரே மாதம் இருக்குது, 2 அர்த்தம் வரும். முத்தாத்தியுடைய அர்த்தம் வரும், லாசிமுடைய அர்த்தம் வரும். சீக்குனா ஃபார்சியில் தன் தன்னு தான் மசருடைய அடையாளம், உருதுல நான் அடையாளம். மசருக்குன்னு வரும், நான் வரும். எந்த மசம் எடுத்துக்கிட்டாலும் நான் வரும். நான் வந்தால் உருது மசருடைய அடையாளம். பாருங்கள், இப்போ வந்ததுலேருந்து நான் வராத ஒரு மசர் வந்துருக்குதா? கவுசினா சீக்குனா சிக்கானா நான் மசருடைய அடையாளம். இப்போ ஆமுகத்தனுக்கு சீக்குனா கற்றுக்கொள்ளுதல், சிக்கானா கற்றுக் கொடுத்தல். தல்லுமு தாலீமு, முந்தினதுக்கு அத்தல்லுமு, 2வதுக்கு தாலீமு. கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல். ஆமூதன் பர்ணா நிரம்புதல். ஆமீக்தன் இங்கேயும் 2 அர்த்தம், முத்தாத்தியும் மின்னா இணைதல், மிலானா இணைத்தல். ஒரு வஸ்துவோட இணைதலுக்கு மின்னா, மிலானா இணைத்தல். தமிழ் எப்படி வேணாலும் சேருதல் சேர்த்தல், அணைதல் அணைத்தல், எப்படி வேணாலும் தமிழை மாற்றிக்கலாம். சொல்லுறது தெரியுங்களா? முன்னா இணைதல் இணைத்தல், 2 இணைத்தல் முத்ததி தானுங்களே. சரி. ஆவுறுதன் லானா கொண்டு வருதல். ஆவியுக்தன் லட்டக்னா லட்கானா, இங்கேயும் லாசிமு முத்தாஜி. லட்டக்னா தொங்குதல், லட்கானா தொங்க வைக்குதல். அதான் தொங்குறது வேற, தொங்க வைக்கிறது வேற தானே. தொங்குதல் தொங்க வைத்தல். அர்ஜீதன் பக்குனா பழுத்தல். பிக்குனா அர்ஜீதன் பிக்குனாட விற்குதல். விற்குனா விற்கிறது, பையாடு. அர்ஜீதன் பிக்குனா. உஃப்தாதன் கிருனா விழுதல், சுக்கூத்து. அஃப்ராக்தன் புலந்து கருணா உயர்த்துதல். புலந்து கருணா உயர்த்தல்.
அஃப்ராஸ்தன் புலந்து கர்ணா உத்தராதி உத்தராதிபான மாதம். அஃப்ரோக்தன் இங்கே பாவம் மஜ்ஹூல், அஃப்ரூக்தன் அல்ல, வாவுக்கு ரூட்டா சுகன் போடணும். அஃப்ரோக்தன் அஃப்ரோஸ் பின்னால் வரும். இந்த மஸ்தர் இருந்து தான் எல்லா பேரும் வரும். எல்லா எத்தனை மஸ்தர் ஓதி இருக்கிறோமோ இந்த மஸ்தர்லேருந்து தான் மாதி முத்தலக்கு, மாதி கரீபு, மாதி மஜ்ஹூலு, முதாரி, அம்ரு, நயி அத்தனை இதிலிருந்து வரும். அதைத்தான் இங்கே போட்டிருக்காரு பாருங்க. இதை ஓதுறதில்ல, இது செயல் சபைக்கு ஓதிட்டு தான் இதை ஓதணும். செயல் சபைக்கு சட்டங்கள்லாம் வரும், எடுக்கிற சட்டம். மஸ்தர்லேருந்து மாதி முத்தலுக்கு எப்படி எடுக்கிறது, முதாரி எப்படி எடுக்கிறது, அம்ரு எப்படி எடுக்கிறது, நகி எப்படி அடுத்ததில்லை. அதை ஓதினதுக்கு பின்னால் பழையபடி இதை தூக்கணும். தூக்கிட்டு பாருப்பா நீ சொன்ன சட்டத்துக்கு கரெக்டாக இருக்குதா இல்லையா. சட்டத்துக்கு கரெக்டாக இருந்தால் கியாசி, சட்டத்துக்கு மாற்றமாக இருந்தால் சமாயி. சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் கியாசி, சட்டத்துக்கு மாற்றமாக இருந்தால் அரபியில் ஓதிருக்கீங்கள சமாயி சமாயின்னு இதுலேயும் சமாயி இருக்குது. இருக்குங்களா? அப்புறம் அப்புறம் அஃப்ரோக்தன் ரோஷன் கருணா பிரகாசிக்க செய்தல். அப்சூதன் படுனா படானா, படுனா அதிகமாக்குதல், அதிகமாக்குதல். படுனான அதிகமாகுதல், படானா அதிகமாக்குதல். முர்ஜானா அப்சுர்தன் முர்ஜானா வாடுதல், வாடுதல். வாடி போகிறோம்னா வேலை செய்யுது, வாடுதல். அப்சாந்தன் சொல்ல தெரியுதுங்களா, சத்தம் சொல்றது கேட்குதா? அப்சாந்தன் சடக்குனா தெளித்தல், பாடிக்கு சொடக்கா தெளித்தல் தெளித்தல். அப்சூர்தன் நிச்சோடுனா பிழிதல், கையில் கொடுத்துட்டு பிழியறம பிழிதல். அப்கந்தன் கிரானா விழுத்தாட்டுதல். ஏற்கனவே கிர்னா வந்துச்சு, இது கிரானா இஸ்காத்து. அஸ்கத்தை இஸ்கத்தி இஸ்காத்து விழுத்தாட்டுதல். அப்படின்னா அம்பாஸ்தன் பர்னா நிரம்புதல். ஏற்கனவே நிரம்புதலுக்கு வந்திருக்கா, நிரம்புதல் வரல, வந்திருக்குதா? ஆம், அந்த பர்னா தான் இது. அந்தாக்தன் டால்னா விழுதல் போடுதல். டால்னா போடுதல் போடுதல். பேங்குனாண்டா எரிதல். அந்தூக்தன் பாபா மரூஃபு, அந்தூக்தன் ஜம்மு கர்ணா சேகரித்தல். அந்தேஷீதன் சூச்சனா ஆலோசித்தல், சூச்சனா ஆலோசி. அங்கீக்தன் உட்டானா எடுத்தல். எடுத்தல் நடத்துச்சுன்னா இன்னொன்று அர்த்தம் எழுப்புதல். உனக்கு விட்டா தூங்குறவனா உனக்கு விட்டாவுப்பா அப்படின்னு அர்த்தம். எழுப்புதல்ங்கிறது தெரிஞ்சுன்னா விட்டானா எடுத்தல். இஸ்தாதன் கடா போனா நிற்குதல். பா ஓதலாமா நிப்பாட்டிடலாமா? போதுமா? 30 வரும் பாருங்கள், மொத்தம் 30 வரும் பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கைதாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரப்பு தௌஃபீக் செய்யும். இது சின்ன பிள்ளைய ஓதுறதில்லை, ஒரு வாரம் தான், 10 நாள் இது ஓதிட்டு உடனே சேல் சபைக்கு தூக்கிட வேண்டியது. சேல் சபைக்கு 2 மாதம்தான். அப்புறம் ஹிக்காயத்து லத்தீஃபா, ஒரு நாளைக்கு ஒரு கதை வரும் ஹிக்காயத்து லத்தீஃபாவில். அதையெல்லாம் நீங்கள் பயானில் கூட லேசாக அட்டாச் பண்ணிக்கலாம். பயானுக்கு தோதுவாக வரும். எந்த கதையை எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த கதையை சொல்லி தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட எழுப்பிடலாம்.
என்ன ஹுசைன் சிரிக்கிறீங்க? நம்ம மௌலவிகளுக்கு அல்லாஹ் தஆலா தய்யித ரப்பானியை கொடுக்கணும். நம்ம மூலமாக இத்தனை பேர் திறந்துடும். ஜும்மாவுடைய பயானில் சுருக்கமாக 25 நிமிஷத்துக்குள்ளால் நம்ம நினச்சிக்கிறோம். முன்னால் நமக்கு முகாத்திமீன்கள் வக்கீல் இருப்பாங்க, டாக்டர் இருப்பான், பெரிய பெரிய விஞ்ஞானி போல் உள்ள உயர்ந்தவனாக இருப்பான். 25 நிமிஷத்துக்குள்ளால் அவங்க உள்ளத்தை நம்ம தொடர்றதா இருந்தால் நம்ம எப்படி பிரசங்கம் செய்யணும் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களா அது மாதிரி உண்டானதுக்கெல்லாம் கற்றுக்கணும். சொல்கிற தெரியுதுங்களா? சரி, அப்போ போதுங்களா? இப்போ நாளைக்கு அவர் சொன்னாலும் வச்சுட்டு போயிடாதீங்க. அவர் இது எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு நாளைக்கு நான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் கூட்டானா உருதை கேட்டால் பார்சியை சொல்லணும், பார்சியை கேட்டால் தமிழை சொல்லணும். இப்படி சொல்கிறது மாதிரி ஒரு தடவை 2 தடவை தவுர் செய்துங்க. குர்ஆனே கல்பில் இருக்கிற போது இந்த 30 மஸ்தர் கல்பில் இருக்காதா? என்னங்க, எந்த ஆயத்தை கேட்டாலும் உடனே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, இது எடுத்துகிட்டு வர முடியாதா? வரலாம்ல? பயந்துடாதீங்க. இன்றைக்கி 30 கொடுக்குறாரு, நாளைக்கு 60 ஒரு வாரத்தில் முடிக்கணுங்கிறாரு. அப்பா இது ஆற்ற முடியும் கேட்டுட்டு சொல்ல தெரியாது. அவர் சொல்லிட்டாருன்னா நமக்கு வெக்கம் போயிடுங்க. சரிப்படாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அது சகஜம். உங்களுக்கு தெரியாமல் இவர் சொல்கிறது சகஜம். மதரசா தானே இது. மதரசான்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் சொல்லாமல் இருப்பார். அதெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? 10 நிமிஷம் நல்லது. கொடுங்க. எப்படி உங்களுக்கு என்ன வேண்டாலும் செய்யுங்க. செய்தால் தான் நல்லது.